அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். பொதுவாகவே லைஃப்பில் நம்மளுக்கு பரிகாரங்களை சொல்லக்கூடிய, தீர்க்கக்கூடிய ஆசான்கள் கிடைக்கிறது பெரிய அபூர்வம். ஆனால் அப்படி கிடைச்சும் அதை நம்ம பயன்படுத்திக்கிற முடியாததுனால அந்த விஷயங்கள் நமக்கு கையை விட்டு போயிடுது. மேலும் நம்ம அந்த சிரமத்தை விட்டு வெளியே வர முடியாமல் மறுபடியும் அந்த சிரமங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னும்போது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய மெச்சூரிட்டியை வளர்த்துக்கிறாததுனால ஒரு பொருள் கிடைச்சும் அந்த பொருளுடைய அந்த தன்மை தெரியாமல் நழுவ விட்ட காரணத்தினால அவருடைய ஜென்மங்களே கூட வீணாகி போகிறதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். சமீபத்தில் நம்மளை நோக்கி வந்த 2 நபர்கள் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு வந்தவங்க. அவங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் நம்மகிட்ட சொல்லும்போது, அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்னு நம்ம உள்ளே இறங்கி பார்க்கும்போது, என் பொண்ணு அமெரிக்காவை தாண்டி உள்ள ஒரு நாடை சொன்னார். அந்த நாடு பேர் எனக்கு மறந்துருச்சு. அங்கே படித்து டாக்டர் படித்து பரீட்சை எழுதி எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வரைக்கும் அந்த அவங்களுடைய ரெக்கார்டு வந்து சேரலை. வருஷங்கள் ஆகுது. நாங்களும் எவ்வளவோ கடுமையாக முயற்சி பண்ணுறோம், கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரியான, அதாவது அந்த ஒரு ஓட்டில் தோற்ற மாதிரியான விஷயங்களை ஒரு 4-5 விஷயங்களை சொல்கிறார். இன்னொரு நபர் உடல் ரீதியாக பிரச்சனையாகி ஆப்ரேஷன் பண்ணி கடைசி நிமிஷத்தில் அவங்க மாமியாருடைய அந்த பிளட்டு அவருக்கு சேர்ந்து அவர் தப்பிச்சுக்கிட்டாப்புல. இப்படி பல சம்பவங்களில் அவங்க தோல்வியுற்ற சம்பவங்களை நம்மகிட்ட சொல்கிறாங்க. அப்போ என்னன்னு நம்ம இறங்கி பார்க்கும்போது, அந்த உண்மையான சப்ஜெக்டை நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சொல்லும்போது சுத்தமாக அவங்களுக்கு புரியலை. அதுக்குரிய பரிகாரங்களை சொல்லும்போது இன்னும் சுத்தமாக புரியலை. அது எது மாதிரியான பரிகாரம், அது எது மாதிரியான பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னா, இயற்கைக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லாததுனால ஏற்பட்ட விளைவு. இயற்கையை அவங்க திரும்பி கூட பார்த்தது கிடையாது. வானத்தை பார்த்து வருடங்கள் ஆகுது. அந்த மண்ணில் கால் மிதித்து வருடங்கள் ஆகுது. அந்த மாதிரியான சப்ஜெக்டு தான் அவங்களுடைய பாதிப்பு காரணம். அப்போ நம்ம அதை எடுத்து சொல்கிறோம். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நபருக்கெல்லாம் சொல்கிறோம், நீ காலை மாலை வாக்கிங் போகணும், நல்ல வெட்ட வெளியை பயன்படுத்தணும், நிலவை பார்க்கணும், நட்சத்திரத்தை பார்க்கணும், செடி கொடிகளை உற்று நோக்கணும், முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செடி வளர்க்கணும், அதை ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கணும். அந்த மாதிரியான இயற்கையில் அவங்கள போய் இணைக்கக்கூடிய மாதிரியான ஒரு பரிகாரங்களை நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். அப்போ அவங்களால அதை சுத்தமாக அப்சர்வ் பண்ணிக்கிற முடியலை. ஏன்னா நம்ம உடல் ரீதியாக பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தால், இவர் வானத்தை பாரு, பூமியை பாரு, நட்சத்திரத்தை பாரு, செடியை வளை, கொடியை வளை, வாக்கிங் போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக அவங்க அந்த விஷயங்களை வாங்கிக்கிறவும் இல்லை, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வரவும் இல்லை. எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளவு எளிமையான பரிகாரம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, இறைவன் மூலமாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த எளிமையான பரிகாரங்களை அவங்களால அப்சர்வ் பண்ணிக்கிற முடியலை அப்படின்னா காரணம், இதே ஓசோ மாதிரி அப்படி பெரிய ஒரு காரில் இறங்கி சொன்னால் அதை அவங்க எடுத்துக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இருக்கிற விஷயத்தையும் அவங்க பொருத்தி பார்க்குறாங்க. அதை தாண்டி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் முற்றிலும்
மாறுபட்டதாக இருக்குது. அதனால் அதையும் அவங்களால எடுத்துக்கிட முடியலை. இப்படி மெச்சூரிட்டியை நம்ம வந்து சித்தர்கள் லைன்னா என்ன, அதில் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை சரியாக கேட்ச் பண்ணிக்குவாங்களே அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். நமஸ்காரம்.